வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல் நியோமாக்ஸ். இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கந்தசாமி எழுதின "தக்கையின் மீது 4 கண்கள்" அப்படிங்கிற சிறுகதைய பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்ப கதைக்குள்ள போகலாம். எப்பொழுதும் வயதான ஒரு நபருக்கும், இளைஞர்களுக்கும் அல்லது அந்த ஜெனரேஷன் கேப்ன்னு சொல்றோம் இல்லையா? தலைமுறை இடைவெளி ஒரு பெரிய ஒற்றுமையை மனரீதியா ஏற்படுத்தாது. எங்க காலத்துல நான்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, என் வாலிபத்துல அப்படின்னு இந்த நாஸ்டால்ஜின்னு சொல்ற பழசுல ஊறி போயிருப்பாங்க கடந்த தலைமுறைகள். நாமளும் ஒரு காலத்துல அதே தலைமுறையா மாறப்போறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அப்படித்தான் இந்த கதையில ஒரு வயதான தாத்தாவுடைய பேரு மாணிக்கம். அவருக்கு ஒரு பேரன். அந்த பேரனுடைய பேரு ராமு. இந்த ராமு யாரு அப்படின்னா, மாணிக்கத்தினுடைய மகள் வழி பேரன். இந்த ராமுக்கு 2 வயசா இருக்கிறப்ப அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால இவரு மாணிக்கமே கூப்பிட்டு வந்து தான் வீட்டுல வச்சே வளர்க்குறாரு. இந்த பையன் இவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா, அடிக்கடி இந்த குளத்துல இறங்கி வலை விடுறது, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது, இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. கதை ஆரம்பிக்கிறப்ப, இவரு வந்து ஒரு விசிறி வலை அப்படிங்கிற ஒரு வலைய சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராமுவ தேடுறாரு. ஏன் ராமுவ தேடுறாரு அப்படின்னா, ராமு தான் மாணிக்கத்துக்கு வெத்தல இடிச்சு குடுப்பான். இந்த வெத்தல இடிச்சு குடுக்குற நுட்பத்த பத்தி, அவரு ஏற்கனவே அவனுக்கு சின்ன வயசா இருக்கிறப்பவே சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. எப்படின்னா, இந்த உலக்கைய பிடிச்சு இப்படி இடிக்கணும் அப்படின்னு. ஆனா, ராமு என்ன பண்ணுவான், அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பான். ஆசாசியா கேட்கிற மாதிரியே இருக்கும். ஆனா, செய்யறப்ப அவனுக்கு புடிச்ச மாதிரியே தான் செய்வான். இதன் மூலமா கந்தசாமி எத நிறுவுறார் அப்படின்னா, இந்த பையனுடைய அவனுடைய உளவியல் எப்படின்னா, எல்லாத்தையும் முறித்து கொண்டு போவது அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றார். அவனுக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா, எனக்கு புடிச்ச மாரி தான் அந்த வேலைய நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான கூறு அவன்ட்ட இருக்கு. அப்ப இவரு அவனும் வரான் வெத்தல இடிச்சு தரான். அப்ப வந்து ஒரு சம்பவத்த சொல்றாரு. இவன் மெதுவா இடிக்காம ரொம்ப டைட்டா புடிச்சு அத குத்து குத்துன்னு குத்துறப்ப கையில 2 நாள்ல கொப்புளம் வந்துருது. அப்ப அவரு சொல்றாரு, "40 வருஷமா நான் வந்து இப்படி இடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் கையில ஒரு கொப்புளம் வந்திருக்கா பாரு" அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல நாம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். 1 இந்த சின்ன பையனுடைய அனுபவமின்மை அல்லது எதையும் சீக்கிரமா செஞ்சுடணும் அப்படிங்கிற இந்த முந்திரி கொட்டைத்தனம். ஆனா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு நேர்த்தி அல்லது மெதுவா செய்யறது, தன்னுடைய அனுபவத்தின் மீது அவருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது? ஒரு அகங்காரம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அங்க ஊருக்கு ஒட்டில இருக்கிற ஒரு குளத்தங்கரைக்கு போறாங்க. அந்த குளத்தங்கரையில உட்கார்ந்து தூண்டி போடுறாங்க. இப்ப தூண்டி போடுறப்ப 2 விஷயத்த 2மே கம்பேரிசன் தான். மாணிக்கம் எப்படி தூண்டி போடுவாருன்னா, அப்படியே மீசையெல்லாம் தடவிட்டு கெத்தா அவரு உட்காந்து அந்த தூண்டில வீசுறதே அப்படியே ஒரு மாதிரி பார்க்க ராஜகம்பீரமா செய்வாரு. ஆனா, அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னா, அதே இடம் தான். இடத்த மாத்தவே மாட்டாரு. ஆனா, ராமு அப்படி இல்ல. ராமு ஒரு இடத்துல போடுவான், அப்புறம் அந்தாண்ட போடுவான், அந்தாண்ட போடுவான். மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். இதையும் நம்ம குறியீடா புரிஞ்சுக்கலாம். அவரு தன்னுடைய பாரம்பரியத்துல பாரம்பரிய அறிவின் மீது அவருக்கு இருக்கிற அந்த அகங்காரம். நான் போட்டு மீனு கிடைக்காம போயிடுமா? அப்படிங்கிறது. ஆனா ராமுக்கு அப்படி இல்ல. கிடைக்கிற இடத்துல மீன போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு வந்துருவோம். அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கு. ஏன்னா, அவன் ஒரு கத்துக்கிற பையன். அவனுக்கு எப்படியும் ஒரு மீன புடிச்சுட்டா, அவனுடைய திறமைக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கும். ஆனா, இவரு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு மீன் ஒண்ணும் கிடைக்கல. ஆனா, ராமுக்கு டக்குன்னு போறான். ஒரு தூண்டில போடுறான். தெக்கால பக்கமா போய் போடுறப்ப, அவனுக்கு வந்து ஒரு மயில மீன் கிடைச்சிருது. மயில மீன அவ்வளோ சீக்கிரம் இதுல தூண்டில்ல மாட்டாது அப்படின்னு இவரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இவன் தாத்தாவ கூப்பிட்டு காட்டுறான். தாத்தா வந்து, "ஓஹோ! நீ பெரிய தூண்டிக்காரன் ஆயிட்டியே போல இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா, இவருக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, "என்ன நேத்தி முளைச்ச முளையா, இது வந்து மீன் பிடிச்சிடுச்சு. நமக்கு இன்னும் மீன் கிடைக்கலையே" அப்படிங்கிற எண்ணம் அவர் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. இவரும் போட்டு போட்டு பார்க்குறாரு. மீன் ஒண்ணும் ஆப்பிடல. திரும்ப மறாவது நாளு இவருக்கு என்னன்னா, இந்த ஆட்றா மீனால திரும்பவும் எப்படியோ அந்த பெரிய மீன புடிச்சிரணும் அப்படின்னுட்டு பார்க்குறாரு. காலையில எழுந்துச்சு இவரு சரி பண்ணி வலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, இவருக்கு அந்த கோவம். "டேய் ராமு, ராமுன்னு" அவன கூப்பிடுறாரு. அவன் எங்கேருந்தோ ஓடியாரான். "எங்கடா போன?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நான் அந்த பெரிய மீன பார்க்க போனேன்" அப்படின்னு சொல்றான். "பெரிய மீனா? அத நீ புடிச்சிருவியா? ஒரு மீன் புடிச்சிட்டாக்க, அந்த பெரிய மீன உன்னாலயும் புடிக்க முடியாது, உங்க அப்பனாலயும் புடிக்க முடியாது" அப்படின்னு அவர் சொல்லிர்றாரு. சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் 2 பேரும் கிளம்பி போறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவரு திரும்பவும் அதே இடத்துல வழக்கமான அந்த கயிறு நூல்ல கோத்து இவரு போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. ஆனா ராமு திரும்பவும் இடமாத்தி இடமாத்தி போட்டுட்டு போறான். அங்க தூண்டில் மீன் அசையுது. ராமு வந்து தாத்தாவ கூப்பிடுறான். "தாத்தா தாத்தா இங்க வா" அப்படின்னு சொன்ன உடனே,
இவர் வேகமாக போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு மீன் அந்த தக்கை வந்து சக சகன்னு ஆடுது. இரு இரு இன்னும் உள்ளே போட்டுன்ட்டு இவர் உள்ளே விட்டு இழுக்கிறாரு. ஆனால் இழுக்கிறப்ப மீன் பாதி தூரம் வந்து பிச்சுக்கிட்டு குளத்து உள்ளேயே விழுந்துடுது. ஆனால் மீன் விழுந்ததில் இவரும் சேர்ந்து குளத்து உள்ளே விழுந்துட்டாரு. அப்புறம் ராமு போயிட்டு தூக்கி அவரை எழுப்புறான். எழுப்பி அந்த பார்த்தா கால்லாம் காயமாக இருக்குது. ஆனால் அவருக்குள்ளே இப்போ எவ்வளவு காயம் பட்டிருப்பார். வெளிக்காயத்தை விட்டுருங்க. என்னடா அந்த சின்ன பையன் முன்னாடி இப்போ போய் விழுந்துட்டோமே, அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அவருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அந்த பொறாமை அதிகமாகிட்டே இருக்குது. சரின்னுட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் குளத்துல இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு ஆயிடுது. இரவு ஆன உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் மாணிக்கம் மட்டும் அங்கே இருக்கிற அரிக்கன் விளக்கை எடுத்து சுத்தப்படுத்தி அதை எடுத்துக்கிட்டு கையில் ஒரு ஈட்டியோட அந்த குளத்தங்கரைக்கு போகிறார். அங்கே குளத்துல ஏரியை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிலவு வெளிச்சத்தில் இந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் அப்படியே சின்ன சின்ன அலைகள். அங்கே பார்த்தா ஒரு வெறா மீன் வந்து தன்னுடைய குட்டிகளை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பவனி வர மாதிரி அதை வர்ணனை பண்ணுறார். கெண்டை மீன் துள்ளி குதிக்குது. இவர் வராரு. வந்து ஒரு கயிறு தூண்டில எடுத்து போட்டுட்டு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மீன் ஒன்றும் கடிச்ச மாதிரி தெரியல. இரவு 10 மணி ஒரு குரட்டை சத்தம் விட்டு தூங்கிடுறாரு. தூங்கிட்டு திரும்ப ஏஞ்சும் பார்க்குறாரு. அங்கே மீன் அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே கிடைக்கல. அவர் அப்படியே புலன்னு விடியுது. விடிகிறப்ப காலையில் ஏஞ்சி அவர் திரும்பவும் இங்கே வரார். வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு இருக்கிற அந்த ஆற்றாமையில் செம கோபம் வருது அவருக்கு. இந்த கோபத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இவனை போட்டு அவங்க மனைவி கிட்ட இம்மா நாளாக வாங்காமல் இருந்த சண்டையை இப்போ வாங்குறாரு. அவர் கோபத்தில் என்ன பண்ணுறாரு, பெல்ட்டை கழட்டி செம சாத்துன்னு சாத்துறாரு. அடி கண்ணில் மூக்கில் அடிப்படுது. இவனுக்கும் அடி. பக்கத்து வீட்டு சனங்கள்லாம் வராங்க. ஆனால் அவள் வந்து என்ன சொல்கிறா, மாணிக்கத்தினுடைய மனைவி தன்னுடைய மகள் இறந்து போனது, இவன் ராமு வந்து இங்கே அடைக்கலமாக வந்து இங்கே இருக்கிறது, ஏன் எங்களை போட்டு இப்படி உசுரோட கொல்ற, நாங்கள் உனக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லி அழ இவருக்கும் ஒரு மாதிரி இந்த மனசு கொஞ்சம் இலகி போயிடுது. இலகி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் இருக்கிறாரு, ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் திரும்பவும் வழக்கம் போல் 2 வருடத்துக்கு முன்னாடி எங்கேயோ பரண் மேலே தூக்கி போட்ட ஒரு கயிறு இதை எடுத்து நூலெல்லாம் நல்லா முறுக்கி பார்க்குறாரு. அதுவும் அறுத்துக்கிட்டு ஓடுது. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஒரு பழைய தூண்டிலை எடுத்துக்கிட்டு நைட்டு இரவாயிடுது. குளத்தங்கரைக்கு போகிறாரு. குளத்தங்கரையில் மீனை நல்லா பார்த்தாக்க இவர் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு, நல்லா உசுறு கெண்டையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போயிட்டு நல்லா தோதான இடம் பார்த்துட்டு உக்காரலான்னு பார்க்குறப்ப தான் இவருக்கு என்ன தோணுது, வழக்கமாக நம்மளுடைய அதிர்ஷ்டமான இடத்துல தான் மீன் கிடைக்கலையே, இன்னைக்கு நாம் எங்கே போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், ராமுவோட இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ராமு போடுற இடத்துக்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தூண்டில் இப்படி தூக்கி வீசுறாரு. அது வந்து அதுக்கு முன்னாடி அந்த கெண்டை மீனை அதோட நடு இதில் குத்தி தூக்கி போடுறாரு. அது கொஞ்சம் உசுரோடவே இருக்குது. போட்ட உடனே அது இலைகளுக்கு மத்தியில் போய் விழுந்துருது. ஆனால் இந்த அசைவால் அதுவும் கிழிஞ்சிக்கிட்டு ஆழத்துக்கு போயிட்டுது. போகிறது இப்படியே இருக்குது. இப்படி ஒரு மாதிரி ரெட்டை சிந்தனையில் இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா மீனில் தூண்டி அசைவு சத்தம் கேட்குது. கேட்குறப்ப ஒரு மீனை எடுத்து பார்க்குறாரு. மீனை எடுத்து பார்த்தாக்க இவருக்கு ஒன்றும் இதாகலை. ஒரு மாதிரி தூண்டில் வந்து பாதியாக அறுத்துக்கிட்டு போயிருக்கு. எடுத்து பார்த்தாக்க இது மீன் சாப்பிட்டுதா, இல்லை வேற ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போச்சா, இல்லை ஆமகமாக தின்னுட்டு போச்சா, எந்த தடையுமே இல்லாமல் அவருடைய தூண்டில் அறுத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்போ முள்ளும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் அந்த இதை எடுத்துக்கிட்டு வெறும் விரக்தியோட அப்படியே கிளம்பி வரார். கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இவர் விடியற்கால நேரம் இவர் வந்து கனவுல அப்படியே படுத்து தூங்குறாரு. தூங்குறப்ப இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு பெரிய மீன், அந்த மீன் மேலே இவர் ஏறி உக்காந்துக்கிறாரு. ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த மீன் வந்து தண்ணிக்குள்ளே நீந்தி இவரை ரொம்ப ஒரு பெரிய பாதாள குகைக்குள்ளே அழைச்சிட்டு போகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. கனவு கலைஞ்சு ஏஞ்சி பார்க்குறாரு. ஆகா, கனவு தானாட்டுக்கு, நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ட்டு அவர் இப்படி இருக்கிறப்ப அவருடைய மனைவி வந்து கூப்பிடுறாங்க. ஏங்க இங்கே வாங்க, வந்து பாருங்களேன், இந்த வாண்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாக்க கிணத்தடியில் போய் பார்க்குறாங்க. கிணத்தடியில் போய் பார்த்தா சேரும் சகதியோட ஈரமாக அந்த பெரிய வாழை மீனை கையில் வச்சுக்கிட்டு ராமு நிற்கிறான். இவருக்கா ஒன்றும் சொல்ல முடியல. கிட்டதை போயிட்டு அப்படியே அவன் தலை மேலே கை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கை நைஸாக அவர் காதுக்கு வருது, ராமுனுடைய காதுக்கு வருது. அவன் அலறி அடிச்சுட்டு ஆத்தா அப்படின்னு அவங்க பாட்டி பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்படிங்கிறதோட கதையை முடிச்சிடுறான். இப்போ இந்த தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிறது என்னென்னா, வாழ்க்கை அப்படிங்கிற அந்த தக்கையில் 4 கண்கள் இருக்குது. இந்த 4 கண்கள் ஒரு 2 மனிதர்களுக்கு சொந்தமானது இல்லையா.
2 மனிதர்களுடைய பார்வையும் வாழ்க்கை குறித்து என்னவாக இருக்கிறது அல்லது அந்த தக்கை இதைத்தான் நம்ம அதில் இருக்கிற புரிதலாக எடுத்துக்கணும். மிக அற்புதமான ஒரு சிறுகதை. சிறுகதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுங்கிறத மிக அருமையாக சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு கிடைச்சா வாசிச்சு பாருங்க. நன்றி.